பித்ருதோஷம் ஒரு சாபம். இந்த மாரி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால சில பேர் பயந்தும் இருக்கீங்க. இதனால சில ஜோதிடர் வந்து பணம் எ எடுக்குறாங்க. இந்த மாரி இந்த நிவாரண தோஷம் செய், அது செய், இது செய்யுன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் பரிகாரம் என்ற பேர்ல எடுக்குறாங்க. கவனமா இருக்கணும். அதாவது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா, எப்படி உங்க பித்ரு உங்கள சாபம் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கணும். எதுக்கு உங்களுக்கு சாபம் குடுக்கணும்? எதுக்கு உங்களுக்கு ஜபிக்கணும்? உங்க பித்ருமார்கள், அதாவது உங்களோட பாட்டன், முப்பாட்டன் உங்க நல்லதுக்கு தானே செய்வாங்க. உங்கள வந்து வாழ்த்துவாங்க இல்லையா? நீ நல்லா இருக்கணும்னு தானே வாழ்த்துவாங்க. இதுல என்ன நம்ம யோசிக்கணும்னா, பித்ரு தோஷம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால், உங்களுக்கு வந்து பயப்படுறதோட, ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு நெனைக்கிறதோட, உங்க கடமைகள செய்யணும்னு ஒரு குறின்னு கூட சொல்லலாம். ஓகே. அது என்ன பண்ணும்னா, பித்ரு தோஷம் என்னன்னு சொல்றேன். பித்ரு தோஷம் வந்து உங்க உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால், உங்க வாழ்க்கை முழுமை கல்வி, உங்களோட உங்களோட பணம், உங்களோட இன்வெஸ்ட்மென்ட், உங்களோட பிள்ளைங்க, உங்களோட திருமண வாழ்க்கை, உங்களோட லட்சியங்கள், உங்களோட ஆன்மீக தேடல் என்ன, உங்க ஆரோக்கியம் என்ன வேணா சொல்லலாங்க. என்ன வேணா இது ஒரு முழுமை. முழுமை 100% வச்சுக்குவோம். 100% வச்சுக்குவோம். ஆனா, இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து 40% மேல தாண்டாது. இந்த 40%க்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் வாழ்க்கையில வந்து ஒரு தடை மேல தடை மேல குடுத்து, குடுத்து, குடுத்து உங்கள அது கீழ தள்ளிக்கிட்டு தான் போறோம். இது என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட பித்ருக்களுக்கு வந்து நீங்க செய்ய செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அதாவது இது என்னன்னா, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களோட பாட்டன், முப்பாட்டன் யாருன்னு சொல்ல முடியாது. யார் வேணா இருக்கலாம். அவங்களோட ஸ்ரத்த காரியங்கள், அதாவது இறுதி காரியங்கள் சரியா பண்ண முடியாத நிலையில், அவங்க ஆத்மா வந்து ஏதோ அந்த ஆத்மாவின் பயணம் இருக்கு. ஆத்ம பயணம். அது வந்து இன்னும் போகாம இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கனால, லெட்ஸ் சே உங்களோட ஜாதக கட்டத்துல இருக்கு வச்சுக்குவோம். அப்ப நீங்க அந்த இப்போ ஒரு ஜோதிடர்ட்ட ஜோதிடர் யூசுவலி பரிகாரம் இந்த விஷயத்துக்கு செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு குருக்கள்ட்ட போயிட்டு இந்த மாரி எனக்கு வந்து பித்ரு தோஷம் நிவாரணை பூஜைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இட்ஸ் நாட் மச். ஒரு 3000, 4000 வெள்ளிலாம் வராது. நீங்க வந்து போய் சொன்னீங்களா, உங்களுக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. ரைட்? அது 1. இது பண்றனால உங்களோட பாட்டன், முப்பாட்டனுக்கு வந்து அவங்களுக்கு அதாவது ஒளி இருட்டான ஒரு இடத்துல இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது ஒளி வந்து சேரும். ரைட்? அது நீங்க செய்யலாம். லெட்ஸ் சே உங்களுக்கு ஓகே சார் என்ட்ட காசு இல்ல. பட் எனக்கு பித்ரு தோஷம் இருக்கு. எப்படி நான் வந்து நான் பண்ணலாம்னா வெரி ஈஸி. நீங்க வந்து அவங்களோட லெட்ஸ் சே உங்க முப்பாட்டன் ஆஃப் கோர்ஸ் தெரியாது எப்ப இறந்து போனாங்கன்னு. அப்ப இந்த ஜென்ம திதிலாம் வரும். பண்ண முடியாது. தர்ப்பணம்னு ஒரு விஷயம் நடக்கும். தர்ப்பணம் பண்ணலாம் நீங்க. இல்ல அதுவும் முடியா, அமாவாசை போயிட்டு விளக்கு ஏத்துங்க. மோட்ச விளக்கு ஏத்துங்க. அவ்வளோதான். மோட்ச விளக்கு சிவபெருமான் முன்னுக்கு நின்று மோட்ச விளக்கு ஏத்துனீங்களா, அமாவாசை அன்னைக்கு, இந்த மாரி மனசார நீங்க வேண்டுனீங்கன்னா, யாருன்னு தெரியல. ஆனா நீங்க நல்லா இருக்கணும். உங்களோட அந்த ஆத்மா பயணம் சரியா இருக்கணும்னு வாழ்த்தி, நீங்க அந்த விளக்க வைக்கிறது வந்து, உங்களோட கடமைய தீர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அது அது ஒரு நிவாரண தோஷம். அது ஒரு ஒரு பரிகார முறை தான் அது. அது நீங்க பண்றனால, உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, படிப்படியா விஷயங்கள் நகரும். 40 சதவீதம் சொன்னேன்ல, அது வந்து போயி, உங்க வாழ்க்கையில புது புது கதவுகள் தொறக்கும். புது புது விஷயங்கள் நடக்கும். சரியான ஆளுங்கள வாழ்க்கையில பார்ப்பீங்க. விஷயங்கள் நடக்கும். விளங்குதா? ஸோ இதுதான் ரஃப்லி பித்ரு தோஷம் என்பது. அதுவும் பித்ரு தோஷம் சும்மா பார்த்துட்டு சொல்ல முடியாது. 7, 8 விஷயம் இருக்கு செக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிளியரா சொல்ல முடியும் என்னன்னு. சரி இது எனக்கு இத பார்த்து குடுங்க சார். எவ்வளோ வரும்னு கேட்டுறாதீங்க. TikTokலலாம் பிரைசிங்லாம் போட முடியாது. நீங்க எப்பயும் எனக்கு வந்து என் நம்பர் வந்து பயோல இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப நாமினலான ஃபீஸ் தான். ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான். பிகாஸ் இட்ஸ் குவைட் குயிக் ஜாப் தான் இது. சரியா?